ராகி சேமியா வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு கிண்ணத்தில் தண்ணி எடுத்துருக்குறேன். அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ராகி சேமியாவை அதில் கொட்டிக்கலாம். கொட்டிட்டு ஒரு நிமிஷம் அப்படியே ஊற விட்டுட்டு அப்படியே புழிஞ்சு எடுத்து இட்லி பானையில் வச்சு வேக வைக்கணும். ஒரு நிமிஷம் அப்படியே ஊறட்டும். ஒரு நிமிஷம் நல்லா ஊறிட்டு இதை அப்படியே தண்ணி இல்லாமல் புழிஞ்சு ஒரு இட்லி பானையில் ஒரு துணி வச்சு அப்படியே போட்டிருக்கேன். அதில் வச்சு வேக வச்சு எடுக்கணும். அப்படியே எல்லாத்தையும் எடுத்து போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் இட்லி பானையில் வச்சுட்டேன். 8லேருந்து ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா வெந்துட்டு அப்படி எடுத்து பார்த்தோம்னா கையில் ஒட்டாமல் இருக்கணும். இதை எடுத்து ஒரு கிண்ணத்தில் போட்டு ஆற வச்சுட்டு சர்க்கரை போட்டு தேங்காய் திருவி போட்டு சாப்பிட வேண்டியது. நான் இதை இப்போ 2 பாகமாக பிரித்து வச்சுருக்கிறேன். இதில் ஒன்று சர்க்கரை போட்டு தேங்காய் திருவி கொட்டி சாப்பிட்றது. இது தாளித்து வெங்காயம் பச்சை மிளகா போட்டு தாளித்து காரமாக சாப்பிட்றதுக்கு. இதுக்கு எவ்வளோ இனிப்பு வேணுமோ நீங்கள் நாட்டு சர்க்கரையும் போட்டுக்கலாம், ஜீனியும் போட்டுக்கலாம். போட்டு கிளறி இதோட கொஞ்சம் தேங்காய் திருவி போட்டுக்கணும். ஒரு கடாயில் அடுப்பில் வச்சுருக்கேன். அது எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கிறேன் 2 ஸ்பூனு. கடுகு போட்டு தாளிச்சு 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு. செவந்த உடனே வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இதில் இந்த ராகி சேமியா போட்டு தேவையான அளவு உப்பு, உப்புமா, நல்லா உதிரியாக ஒரு உப்புமா ரெடி. ஒரு ராகி சேமியாவில் ஒரு இனிப்பும் ஒரு காரமும் செஞ்சுருக்கேன். இது நல்லா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. உடம்புக்கு ஹெல்த்தும் கூட. இனிப்பு பிடிக்காதவங்க இதுமாரி உப்புமா மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இதுக்கு ஒரு சட்னி கூட தேவை கிடையாது, சும்மாவே சாப்பிட்டுடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.